வளர்ச்சிக்கு புத்தகமாக இருந்த அவரை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம். அன்புமணி நீக்கம் அப்படின்னு ஒரு செய்தி. மகனாக இருந்தாலும் கட்சி கட்சியாக தான் நடக்கும். அன்புமணி முன்னாடியே திட்டமிட்டு வித்தவுட் ராமதாஸ் ஐயாவோட கன்சர்ன் இல்லாமலே நிறைய உள்வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அரசியல் அப்படிங்கிறத ஒரு இளைஞர் கூட்டத்துக்கு முன்பு எப்படி எடுத்துட்டு போக கூடாதோ, இது ஒரு சினிமா போல தாவக தலைவர் ஹீரோ, இப்ப யாரெல்லாம் எதிரின்னு சொல்லியிருக்காங்களோ அவங்கலாம் எதிரி. தெருக்கல்ல கூட சண்டை வர வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்கு எத்தனை மனைவி, எந்த மனைவி அரசியலில் ஈடுபாடாக இருந்தாங்க, அவங்க சொல்லி தான் இப்போ இவர் முடிவெடுத்தாரா, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் முடிவெடுத்தாரா? இப்போ அவருக்கு வயசாயிடுச்சு, இயல்பு நிலையில இல்லை அப்படின்னு நீங்க எல்லாம் யார் அதை சொல்றதுக்கு? என்ன காரணம்? அன்புமணி அவர்களை சுற்றி ஒரு கூட்டம் கொஞ்சம் வேறு விதமான கூட்டமாக இருக்கும். இப்போ தன்னை நம்புறவங்க அப்படிங்கிறவங்க தான் தலைவராக இருக்காங்க. ஒரு சுயநல சிந்தனை இருக்கிறதுனால தான் அவங்களால அங்க போய் இருக்க முடியுது. உயிரோடு இருக்கும்போது ஒரு நாற்காலியை போட்டு அந்த இடத்துல அவர் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நீங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்கன்னா அது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய சம்பவம். நீ எல்லாரையும் பிடிச்சி இழுத்து எல்லாரையும் பத்தி பேசிட்டா எல்லாரும் உங்க பின்னாடி வந்துடுவாங்க. யார் ஐடியா கொடுத்தாங்கன்னே தெரியல. டயலாக் பேசிட்டாரு, பாட்டு போட்டுட்டாரு, ஏதாவது வச்சுட்டு ஒரு ஃபைட் சீன் வச்சு முடிச்சுட்டாங்கன்னா ஒரு படம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். ஒரு முன்னாள் பாமக நிர்வாகியா அன்புமணி நீக்கம் அப்படின்னு ஒரு செய்தி நீங்க எப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அது இப்போ நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது கட்சி நடவடிக்கையாக தான் பார்க்குறேன். ஏற்கனவே கால அவகாசம் கொடுத்து கட்சிக்கு எதிராக செயல்படுறதுனால ஒரு கெடு கொடுத்து விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்புங்க, நேரில் வாங்க, ஏதோ ஒன்று பண்ண சொல்லி முதல்ல ஒரு அவகாசம், இப்போ அடுத்து ஒரு 10 நாள் அவகாசம். இது எல்லாத்தையுமே அவர் எதையுமே நிகர் பண்ணல, எதையுமே கண்டுக்கல. அப்படிங்கும்போது அடுத்த கட்டமாக இது தானே பண்ணணும். ஏன்னா இது இவருக்கு பண்ணலை அப்படின்னு சொன்னால் கட்சியில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துக்குவாங்கங்கிற ஒரு முறை உருவாயிடும்ல. அதனால் நீக்கம் அப்படிங்கிறது பண்ணியிருக்கிறது. மகனாக இருந்தாலும் கட்சி கட்சியாக தான் நடக்கும் அப்படிங்கிறத திரு ராமதாஸ் அவர்கள் எடுத்து செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த விஷயத்தில் நீங்கள் உங்களோட பார்வையில் ஏன்னா நீங்கள் பயணிச்சிருக்கீங்க, யாரோட தரப்பு ஓரளவுக்கு சரியா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க? சரியா இருக்கு அப்படிங்கிறது நம்ம பொதுவாக உருவாக்கியவருக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியுங்கிற இடத்துல தான் நான் எப்பவுமே இருப்பேன். ஒரு நிறுவன தலைவராக இருக்கார் அப்படின்னா அதை ஒரு கட்சியை கட்டமைப்பே ரொம்ப கடினம். கட்டமைக்கிறது எவ்வளோ சிரமங்கிறது களத்தில் போராடுறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ஒவ்வொரு கிராமங்களாக போய் ஒரு கிளை அமைச்சு அங்கே ஒரு கட்சிக்கான ஒரு அமைப்பை உருவாக்குறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்போ கூட நம்ம ரொம்ப சுலபமாக எடுத்துக்கலாம். அந்த சாலை வசதியாக இருக்கட்டும், கார் போன்ற நிறைய பேர் பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், வசதி இருக்கும். ஆனால் அந்த ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமையில பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் கார் எல்லார்டைம்லாம் இருக்காது. அப்போ அவரே சைக்கிள் பயன்படுத்தியதாகலாம் சொல்கிறாங்க. பஸ்ஸில் போகிறது, சைக்கிளில் போகிறது, திண்ணைகளில் தங்கிக்கிறது, அவங்க கொடுக்குற உணவுகள் சாப்பிட்றது, இப்படி ரொம்ப இயல்பாக மக்களோடு மக்களாக இருந்து தான் கட்சியை உருவாக்குனதா வரலாற்றில் சொல்கிறாரு. அப்படி இருக்கிறது. இன்னொன்று அவர் குறிப்பிட்டது போல் பதவி, எந்த பதவிக்கும் ஆசைப்படலை, தான் வரணும், தான் ஒரு பதவிக்கு வரணும் அப்படிங்கிற இடத்த அவர் கடைசி வரைக்கும் மற்றதெல்லாம் கூட அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னதெல்லாம் மீறிட்டாருங்கிறது, குடும்பத்திலேருந்து வரமாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாமே சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் பின்பற்ற முடியலை. ஆனால் இருந்த போதிலும் தன்னலம் இல்லாமல் தான் ஒரு பதவிக்கு வரணுங்கிற இடத்த அவர் என்னைக்குமே இன்னைக்கு வரைக்கும் அவர் சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ எந்த பதவியும், ஒரு சின்ன பதவியிலிருந்து உயர் பதவி வரைக்கும், இப்போ நேற்று கூட பேசியிருக்காரு, குடியரசுத் தலைவராக கூட நான் வந்துருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எந்த பதவியும் விரும்பாமல் ஒருத்தர் சமூகத்திற்காக அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிற இடத்துல அப்போ அவருக்குள்ள ஏதோ ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ண முடிஞ்சிருக்குங்கிறத உணரலாம். மகனாக இருந்ததுனால அவருக்கு மத்திய அமைச்சர் பதவி, அடுத்து கட்சியில் பொறுப்பாக இருக்கட்டும், 3 வருடத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் தலைவர் பொறுப்பு 22. ஆமாம், அது மாதிரி எல்லாமே கொடுக்கப்பட்டது. அது ஏதோ ஒரு இடத்துல இவர் சரியாக கையாளலை அந்த இடம் அப்படிங்கிற இடம் வரும்போது தான் இந்த மாதிரியான ஒரு பிளவு ஏற்படுது.
இந்த பிளவு அப்படிங்கிறது வந்து எனக்கு 7 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தெரியும். நான் கட்சியில் இருக்கும்போதே நீங்க வந்து அதான் நீங்க வந்து அவர் இளைஞரணி தலைவராக இருக்கும்போது நீங்க செயலாளராக இருந்தீங்க. ஆமா, நான் இளைஞரணி அப்பவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது. அப்போ வந்து கருத்து வேறுபாடு இருக்கும். இவர் ஒன்று சொன்னா அதை இவங்க கேட்கறது இல்லை, இவங்க சொன்னா அவங்க கேட்கறது இல்லைங்கிற ஒரு என்ன மாதிரியான இப்போ ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு விஷயத்துல இப்போ வந்து வெளிப்படையாக சொல்லணும்னா, இப்போ பொருளாளர் பொறுப்பு எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி திரு ராமதாஸ் அவர்கள் எங்ககிட்டே சொன்னாங்க. நான் வந்து பரிந்துரை செய்திருக்கேன் பொருளாளர் பொறுப்பு உங்களுக்கு கொடுக்க சொல்லி அப்படின்னு. நான் அன்புமணி அவர்கள் அதை கேட்கல. எனக்கு பர்சனலாக உள்ளதை நான் சொல்கிறேன். என்ன காரணம்? மற்றபடி என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து இவர் அன்புமணி அவர்களை சுற்றி ஒரு கூட்டம் வந்து கொஞ்சம் வேறு விதமான கூட்டமாக இருக்கும். அவங்களுக்கு சுயமாக அவராக முடிவு எடுத்திருக்கணும், சுயமாக அவர் தான் எல்லாம் பண்ணியிருக்கணும். இருந்தாலும் கொஞ்சம் சுற்றி உள்ளவங்க சரியில்லையோங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. ஏன்னா நான் தனிப்பட்ட மனிதராக அவர் வந்து நல்ல மனிதர் தான், அதிலெல்லாம் நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. பொதுவாக வந்து வேலை இப்போ அன்புமணி வந்து முகுந்தன் அவரை கொண்டு வரும்போது என்ன சொன்னார்னா, அவர் எதுவுமே ஒர்க் பண்ணல, எதுவுமே செய்யலை, என்ன தெரியும் களத்து எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொல்லி அதை தடுத்தார். அப்படின்னும் போது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ தமிழ்குமரனே வந்து அவர் ஜிகே மணி பையன், அவர் லைக்கால சிஇஓவாக இருந்தார், திடீர்னு கொண்டு வரும்போது அவர் எதிர்க்கிறாருன்னா கூட சரி ஓகே ஏதோ ஒரு வகையில் எதிர்க்கிறாரு. இப்போ உங்களோட ஒர்க்கும் அன்புமணி அவர்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபீல் ஏன்னா செயலாளராக இருந்து வேலை பார்த்துருந்தீங்கன்னா அவரோட ஒர்க்கு தெரியல, அப்புறம் ஏன் அது வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி தடுத்தாரு? அதுதான் புரியல. அதாவது அந்த இடம் வந்து அரசியலில் வந்து ஒருவேளை இளைஞரணிக்கு ஆள் தேவை அப்படின்றதுனால அப்படி இல்லை. இப்போ என்னைய வந்து ஒரு போட்டியாக யார் உங்களை சிந்திக்க வச்சாங்கங்கிற இடமே எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து நம்ம பேச்சை கேட்க தொடங்கிட்டாங்க. அந்த வீவ்ஸ் வரைக்குமே சில இடத்துல எல்லாரை விட அதிகமாக போக தொடங்கிட்டு, மேடைகளில் கைத்தட்டுகளும் அதிகம் கிடைக்க ஆரம்பிச்சுட்டு, தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்கள் போடுற எல்லா இடத்துலையுமே நமக்காக ஒரு கூட்டம் உருவாக ஆரம்பிச்சுட்டு, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக எடுத்து வந்திருக்கணும். நம்ம கட்சியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு தலைவர்கள் தேவை, நிறைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தேவை. அவங்க நமக்காக தான் பாடுபடுறாங்கங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கணும். அது இல்லாமல் எதனால் இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, என்னை ஓரங்கட்டணும், என்னை மேடையில் ஏற்றக்கூடாது, என்னை வந்து டவுன்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாலே அந்த இடத்துல அதை நான் எப்படி எடுத்துக்கிறதுனே புரியல. நம்ம நேரடியாக வந்து குறை சொல்லி குற்றம் சொல்றது எனக்கு வேலை கிடையாது. இனிமேல் அதை சொல்லி எனக்கு ஒன்றும் ஆக போகிறதும் கிடையாது. இல்லை ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு பொதுவான கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ தன்னை வந்து நம்புறவங்க அப்படிங்கிறவங்க தான் தலைவராக இருக்க முடியும். எனக்கு அப்புறம் எத்தனை பேர் வந்தாலும் என்னோட இடம் அப்படிங்கிறது தனித்துவமாக இருக்கும் அப்படிங்கிறவங்க தான் வந்து ஒரு மகத்தான தலைவராக உருவாகவே முடியும். ஏன்னா அன்புமணி தரப்புல பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, மருத்துவர் ராமதாஸை சுற்றி தான் ஒரு கூட்டம் இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற ஆட்களுக்கு இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்காக மருத்துவர் ராமதாஸை சுற்றி தான் இருக்காங்க. இப்போ நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, அன்புமணியை சுற்றியுமே அப்படி ஒரு டீம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இல்லை, இது டீம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ நீங்க ஒரு இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஜென்ரலாக பேசுவோமே, இப்போ அவருக்கு 80 வயசு 85 வயசுக்கு மேலே ஆயிட்டு, இவருக்கு அவருடைய மகன் அவர். அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டம் வந்து இவரை நம்பி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவங்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்க போகுது பெருசா? இப்போ இவரோட வயதை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது கூட நீங்கள் ஒரு உணர்வு பூர்வமாக இருந்தால் மட்டும்தான் இவங்க கூட போய் இருக்க முடியும். புரியுது. ஆனால் எதிர்காலம் அப்படிங்கும் போது அன்புமணி அவர் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் இன்னைக்கு இருக்கிறவங்களோட நோக்கம். என்னன்னா, ஐயா எவ்வளவு நாள் இருந்துட போறாரு அப்படின்லாம் நினைச்சு தான் அவங்க வந்து எதிர்காலத்துக்காக ஒரு சுயநல சிந்தனை இருக்கிறதுனால தான் அவங்களால அங்கே போய் இருக்க முடியுது. இன்னைக்கு கூட பேட்டியில் எத்தனையோ பேர் அவங்களுக்கு நான் எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்கேன், அவர் கூட உள்ள 10 பேருக்கு கூட நான் என்னால் எவ்வளவோ நன்மை செஞ்சுருக்கேன், நீங்கள் பரவாயில்ல வாங்கன்னு சொல்லி கூட ஒரு அழைப்பு கொடுக்குறாரு ராமதாஸ் அவர்கள். இதில் எப்படி வந்து ஒற்றுமை ஆகிறது அப்படிங்கிறத நோக்கி இவங்க பயணப்படலைங்கிறது தான் எங்களை போன்றவரோட வருத்தமாக இருக்குது. இன்னும் ஒரு விஷயம் வந்து, ஒரு கட்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவர் மகனாக இருக்கிறதுனால இந்த எந்த நடவடிக்கைக்கும் செவி மடுக்காம போறாரு. எனக்கு வேலை இருக்குன்னு கேள்விக்கு கூட பதில் சொல்லாம போறாரு திரு அன்புமணி அவர்கள். இதே இவர் அப்பா மகன் உறவாக இல்லைன்னா அவரால் இப்படி இருக்க முடியுமா? புரியுது. ஒரு கட்சி தலைவர் நடவடிக்கை எடுத்தா அதுக்கு ரியாக்ட் பண்ணி தானே ஆகணும். அப்ப இங்க வந்து நீங்க உங்க குடும்ப பிரச்சனை மாதிரி ஒரு கட்சி பிரச்சனையை எடுத்துட்டு போகும்போது அங்க அயராது உழைத்தவர்கள் எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகள்ல இருக்கிறவங்களை விட இவங்க வந்து இன்னும் உணர்வுபூர்வமாக உங்களுக்காக சொந்த உழைப்புல ஈட்டின பணத்தை போட்டு கூட்டம் போடுறது. எவ்வளவு வழக்குகள்
எவ்வளோ வழக்குகள் பர்சனலாக வெளிநாடு போக முடியாது, தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள்லாம் இருக்காங்கல்ல, இருக்காங்க நிச்சயம். ஒரு பாஸ்போர்ட்டே எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவங்க இவங்கெல்லாம் இந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கிறதுங்கிறது ஏற்புடையதா இல்லைங்கிறது தான் வருத்தமாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, உங்கள் விஷயத்த சொன்னீங்க, அதையும் தாண்டி என்ன மாதிரியான கருத்து மோதல்கள் அப்படின்னு வரும்? ஏன்னா மருத்துவர் ராமதாஸ் வந்து இங்கே இருக்கிற பல்வேறு விஷயங்கள் எல்லாவற்றையும் அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்குது, ஒரு ஞானம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இடஒதுக்கீட்டில் ஆரம்பித்து எல்லா விஷயத்துலையுமே அன்புமணி அவர்களுக்கு ஒரு மாடர்ன், இப்போ வந்து ஒரு இளைஞர்கள், அப்படி ஒரு நவீன ஒரு சிந்தனை இருக்குது. எந்த மாதிரியான கருத்து மோதல்கள் அப்படின்றது இருக்குது? இவங்க அரசியலை பார்த்த பார்வை வந்து தன்னோட கட்சி ஆரம்பித்த காலத்தில் யாரெல்லாம் உடன் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் தான் முக்கிய தூண்கள், அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதற்கு பிறகு வர்றவங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாலும் இந்த முக்கியத்துவத்தை குறைக்கக்கூடாதுங்கிற எண்ணம் திரு ராமதாஸ் அவர்கள்ட்ட இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாடர்னு நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல ஒரு வார்த்தை, அதன் அடிப்படையில் அதுக்கு பில்லராக இருந்தவங்களையெல்லாம் கொஞ்சம் மதிக்காமல் அவங்கள ஓரம் கட்டிட்டு கூட நாம் வந்து புதியவர்களை வச்சு நம்ம பெரிய அளவுக்கு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது ரெண்டில் எது உண்மையான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா திரு ராமதாஸ் அவர்கள் வகுத்த ஸ்ட்ராட்டஜி தான் உண்மையான ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று கடின உழைப்பு. இப்போ இவரோட வருகைக்கு முன்னால் பாமகவோட நிலை, இவர் வருகைக்கு அப்புறம் பாமகவோட நிலை அப்படிங்கிற தேர்தல் விவரங்களும் இருக்குல்ல. புரியுது. இப்போ 2006 தேர்தல் முடிவு எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் இவர் இன்டர்ஃபியர் ஆன பிறகு அவங்க கூட்டணியோட முடிவுகள் எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோ எம்எல்ஏ வந்திருக்காங்க, அந்த ரிசல்ட் ஓரியன்டாக பார்க்கும்போதுமே அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவாக இல்லை. இதுதான் ராமதாஸ். ஏன்னா முன்னாடினா தேர்தல் காலத்துல அவர் தான் கிங்கா இருப்பாரு, யார் ஜெயிக்கிறாங்களோ இருந்து அவர் அப்படியே இருந்துகிட்டே இருப்பாரு. ஆமா இவர் வந்த பிறகு வந்து எந்த பெரிய ஒரு விஷயமா, இப்ப தலைவரே ஆன பிறகு இப்ப நடைபயணம் போற நீங்க ஏன் 3 வருஷமா போகல அப்படின்னு இவர் நினைக்கிறது தவறு இல்லைல்ல. இப்போ உங்களை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதை சரியான முறையில் பயன்படுத்தலை அப்படிங்கிற இடம் வரும்போது இந்த பிளவு ஏற்பட்டிருக்கு. முன்பாகவே கருத்து ரீதியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து அதை கூட வந்து அவர் அப்பாவாக சிந்திப்பார். எங்ககிட்ட பேசும்போது சில விஷயங்களை நான் நேரிலலாம் நாங்கள் எடுத்து சொல்லும் போது கூட விட்டு கொடுக்க மாட்டார். பையனை விட்டு கொடுக்காம மற்றவர்களோட இதாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும், அப்படி தான் வந்து பேசுவாரே தவிர நேரடியாக எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டார். இன்னும் சொல்லப்போனால் அவர் முழு நம்பிக்கையை வச்சு தானே மேடைக்கு மேடை வந்து அன்புமணி சிஎம்னு சொல்லிலாம் பேசிக்கிட்டு இருந்தவர். பாராட்டி பல இடங்களில் பேசியிருக்காரு. வித்தவுட் எந்த விதமான இந்த மாதிரிலாம் ஒரு நிலை வரும்னு அவரும் எதிர்பார்க்கல. அதனால தான் இன்னைக்கு முகவரி, கட்சி அலுவலக முகவரியை மாற்றினது கூட இவங்க தரப்புக்கு தெரியல. இன்னும் அவங்க அந்த பைலாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கூட இவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதனால நிறைய உள்ளர வேலைகள் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே நடத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புமணி வந்து முன்னாடியே திட்டமிட்டு வித்தவுட் ராமதாஸ் ஐயாவோட கன்சர்ன் இல்லாமலே நிறைய உள்வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஏதோ ஒன்று ப்ரீ பிளான் பண்ணியிருக்காங்களாங்கிறது ஒரு சதி மாதிரி சொல்கிறீங்க. சதின்னு சொல்ல முடியாது, அவங்க இது இப்படிதான் மூவ் போகும் அப்படின்னு சொல்றது. இதை நம்ம இப்போ நியாயத்தின் பக்கம் நின்று பார்த்தா அது சதி, அவங்க பக்கம் நின்று பார்த்தா அதான் நீதி. இதுதானே எல்லாரும் சொல்றது. அதனால இதை நம்ம சதி அப்படி இப்படின்னு நம்ம இல்லை. அந்த அளவுக்கு என்ன பயம் எனக்கு புரியல. ஏன்னா இப்போ அன்புமணி தரப்பு முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, அன்புமணி தரப்புன்னு இல்லை, வெளியிலேருந்து நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா சுற்றி சில ஆட்கள் வந்து இயக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னமுமே இப்போ அவரோட 2வது திருமண புகைப்படம் வந்ததை வச்சு அந்த தரப்பு தான் வந்து கட்சியை வந்து கண்ட்ரோலில் எடுக்கிறாங்க, அதனால தான் வந்து அன்புமணி வந்து ஃபைட் பண்ணுறாரு, அது போன்ற கருத்துக்களை எல்லாம் முன்வைக்கிறாங்களா? அதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்புறது? ஏன்னா இவர் வந்து ஒரு தனித்துவமிக்க தலைவராக தான் இருக்கார். இது வந்து எப்பயுமேங்க ஒரு வலிமையானவர்களை வந்து நம்ம வந்து டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இது மாதிரி ஏதாவது பர்சனல் விஷயத்தை எடுத்து டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு கோழைத்தனமான ஒன்றாக தான் நான் பார்ப்பேன். அது வந்து எந்த விதத்துலையும் அவரை அஃபெக்ட் பண்ணுமோ அப்படிங்கன்னா கிடையாது, பண்ணாது. நகைச்சுவையாக இருக்கும். இப்போ இத்தனை ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் இருந்த ஒருத்தரை ஒரு 2வதாக இருக்கிற மனைவி வந்து அவங்க சொல்லி தான் அவங்க கட்சிக்குள்ளே இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் வந்து ஒவ்வொரு அரசியல்வாதிகளோட மனைவியை பற்றி தான் இப்போ நம்ம வந்து வரலாறை படிக்கணும். மொதல் அவங்களுக்கு எத்தனை மனைவி, அவங்க எத்தனை மனைவி, அந்த எந்த மனைவி அரசியலில் வந்து ஈடுபாடாக இருந்தாங்க, அவங்க சொல்லி தான் இப்போ வந்து இவர் முடிவெடுத்தாரா, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் முடிவெடுத்தாரா, இப்படியெல்லாம் நம்ம போயிட்டு நம்ம கிளறி பார்க்க முடியுமா என்ன?
சொல்கிறேன் நான். அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சிக்காக தான் இந்த புகைப்படமே வெளியிட்டிருப்பாங்க. இப்போ அவருக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் சரிதான், எங்கள் குலசாமி தான், இப்போ வந்து அவருக்கு வயசாயிடுச்சு, இயல்பு நிலையில இல்லை அப்படின்றாங்க. இல்லை, அது ரொம்ப தவறுங்க. அதாவது ஒரு மனிதர் வந்து உயிரோட இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள்லாம் வயசாயிட்டுல ஒதுங்கி போயிடுங்க அந்த மாதிரி பேசுறது, நீங்கள் அப்போ அப்படி எனக்கு பிடிக்கும் இப்போ பிடிக்காது அப்படிங்கிறதெல்லாமே வந்து சரியான ஒரு இதாக கிடையாது. நீங்கள் ஒருவேளை நீங்கள் வேறு கட்சிக்கு போகிறீங்க, வேறு ஒரு கட்சிக்கே போயிட்டீங்க, அங்கே போய் இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஏதோ அவங்களோட மூவ் பிடிக்கல, அவங்க பண்ணுறது பிடிக்கல அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஏதோ ஒரு நியாயம் இருக்கிறதா பார்க்கலாம். அவரால் அறிமுகப்படுத்தப்பட்டு, அவரால் அடையாளப்படுத்தப்பட்டு, அவர் மூலமாக அரசியலுக்குள்ளே அவரை மந்திரியாகி, அவர் மூலமாகவே வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையுமே அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இவரை நாங்கள் வந்து இப்படி பேசுவோன்னு பேசுகிறது வந்து ஒரு மனித நேயமாகவே இருக்காதுன்னு என்னோட பார்வை. ஓரளவு நடந்துக்கிட்டு ஓரளவு நல்லா செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒருவரை வந்து நீங்கள் வயசை வச்சுக்கிட்டு நீங்கள் பேர பிள்ளையை பார்த்துக்கணும், நீங்கள் எல்லாம் யார் அதை சொல்கிறதுக்கு? நீங்கள்லாம் யார்? அப்படிப்பட்ட நீங்கள் வந்து அவர் அரசியலுக்குள்ளே 40 ஆண்டுகளுக்கு முன்னதாக வரும்போதே ஏன் உங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறீங்க? நீங்கள் வீட்டில் நீங்கள் மருத்துவராகவே இருந்துருங்க, நீங்கள் ஏன் மக்களுக்காக பாடுபடுறீங்க? உங்கள் குடும்பத்தை பாருங்கள், நீங்கள் மருத்துவர் தானே, உங்களுக்கு என்ன வருமானத்துக்கு குறையில்லை, நீங்கள் பெரிய அளவில் நல்ல முறையில் சிறப்பான முறையில் உங்கள் வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கலாம்ல. நீங்கள் அவருடைய காலங்கள், அவருடைய உழைப்பு, அவருடைய எல்லாத்தையும் வந்து மக்களுக்காக கொடுத்த பிறகு இப்போ வந்து நீங்கள் வந்து வயசாகிட்டு போய் ஓய்விடுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நியாயமற்ற ஒரு நேர்மை இல்லாத ஒரு பேச்சு. அவங்க கூட உள்ள கூட்டமுமே ஒரு இவருக்கு உரிமை இல்லை, இவருக்கு எந்த உரிமை இல்லைன்னு பேசும்போதெல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு இன்னைக்கு கூட அந்த மாதிரி ஒரு அது எப்படி அவங்களால பேச முடியுதுன்னே தெரியல. நிர்வாகத்துல முடிவெடுக்கிறதுக்கு வந்து நிறுவனருக்கு வந்து அதிகாரம் இல்லை, பொதுக்குழுவால் தேர்வான தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல அதான் அதை எப்படி அவங்களால பேச முடியுதுன்னே தெரியலையே அவர் இருக்கும்போதே. அதாவது நிறுவன தலைவர் அப்படிங்கிறவர் தான் ஒரு ஒரு குழந்தையை உருவாக்கி அவங்க தான் இந்த பூமியில் நடமாட விட்டுருக்காங்கன்னா, இப்போ அவங்கள்ட்டே வந்து நீங்கள் இதுக்கு உனக்கு இது இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி பேசுகிறதுக்கோ, அதெல்லாம் சட்டம், நீதி, தேர்தல் ஆணையம் இதெல்லாம் நமக்கு வந்து சரிதாங்க. ஆனால் இன்னொரு பக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அவர் இருந்து கஷ்டப்பட்டு உருவாக்குனாருங்கிற இடத்துல ஒரு ஒரு சொல்வதற்கு ஒரு தயங்கினாவது சொல்லணும். அது கூட இல்லாமல் இவங்கெல்லாம் ரொம்ப இயல்பாக சொல்கிறத பார்க்கும்போது என்னத்த அரசியல் என்ன என்ன இவங்களாம் எதை நோக்கி போகிறாங்க, இவர்கள் எப்படி மக்கள் பணியில் நேர்மையானவர்களாக இருப்பாருங்கிற ஐயம் கூட வருது. தலைவர் பதவியை விட்டுட்டு நான் தொண்டனாக இருந்து கூட வேலை செய்ய தயார் அப்படின்னு சொன்னால் போதும்னு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்கல்ல, அப்படி சொல்கிறதுல தான் பிரச்சனை இருக்குது. ஏன் தலைவர் பதவியை விட்டுட்டு வரணும், அங்கே தான் பிரச்சனையே இருக்குது அப்படின்னு அன்புமணி தரப்பில் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை இருக்குது? இல்லை அதுதான் அப்போ என்ன எதனால் இல்லை, இப்போ இவர் தலைவராக வேற ஒருத்தவங்களை போடுறேன்னு சொல்லலையே, நான் தான் தலைவர்னு தானே சொல்கிறாரு. அப்போ இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ அவங்க சொல்கிறதே வச்சுக்குவோம். இப்போ இவர் இருக்க இடத்துல வேற ஒருத்தர் தலைவராக போட்டால் ஒருவேளை பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம். எப்படி என் தலைவர் பொறுப்பெடுத்து அவங்கள்ட்ட கொடுப்பீங்கன்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். நீங்கள் சொல்கிறது மாதிரி பேசலாம். தான் தலைவராக இருப்பேன்னு சொல்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்கள் இந்த உத்தரவாதத்தை வேணால் கேட்கலாம், நீங்கள் தான் தலைவராக இருக்கணும், வேற யாரையும் தலைவராக போட்டால் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்கிற உத்தரவாதத்தை வேணால் நீங்கள் ஒரு குழுவாக சேர்ந்து அந்த கோரிக்கையை நீங்கள் முடிவெடுத்து எல்லா பொறுப்பாளர்களும் சேர்ந்து வைக்கலாமே. நான் சொல்கிறது புரியுது இல்லை உங்களுக்கு? அப்படி தானே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் சரி ஓகே, நீங்கள் உங்கள் பக்கத்துக்கே வந்துடுறோம், நீங்கள் தான் தலைவராக இருக்கணும், நான் செயல் தலைவராக இருக்கேன், ஆனால் வேறு யாரையும் தலைவராக போடக்கூடாது. அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் எல்லோரும் ஏற்றுக்கிறோம், கொண்டு வரலாமே. அப்போ அந்த இடத்துல பிளவு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாக்குனாங்களே தவிர அந்த பிளவை சரி செய்வதற்கான வாய்ப்புகளை ஏன் அவங்க கூட உள்ளவங்க கூட செய்ய மாட்டாங்கங்கிறது தான் எனக்கு புரியலை. இப்போ ஒரு பொதுக்குழுவே இருக்குது, ஒரு நாற்காலியை போட்டு அதில் இவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு சேரை போட்டால் அதை யாராவது ஏற்றுக்குவாங்களா? ஒரு விசுவாசம் உள்ள, ஒரு பாசம் உள்ள, ஒரு தலைவராக மதித்த நபர் உயிரோடு இருக்கும்போது ஒரு நாற்காலியை போட்டு அந்த இடத்துல அவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துனீங்கன்னா அது எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய சம்பவம். அந்த வேதனைக்குரிய சம்பவத்தை எல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு மனசு எப்படி வருது? என்ன அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் என்னதான் அவங்க நினைக்கிறாங்கன்னு கேள்விக்குறியாக இருக்குது. என்னோட கேள்வி நான் கேட்கல, எனக்கு நிறைய பாமகவினரும் சரி பொதுவான வெகுஜன மக்களுமே வந்து சாதாரணமாக சொல்கிறது, வாக்கு வங்கிங்கிறது திரு ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்குது, நிர்வாகிகள் வேணால் அந்த பக்கம் இருக்கலாம், பாமர மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து
நிறைய பேருக்கு இன்னுமே அன்புமணி அவர்களை தெரியாது, ராமதாஸ் அவர்களை தான் தெரியும், மாம்பழம் தான் தெரியும், அவ்வளோதான் தெரியும் அப்படிங்கிறது தான் நமக்கு களத்தில் உள்ள பேச்சு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் நல்லாயிருக்கும். விஜய் அவர் வந்து சுற்றுப்பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு 13ஆம் தேதி. எல்லோரும் வந்து சொன்னது என்னன்னா, களத்துக்கு வர்றதில்ல, நேரடியாக மாநாடு வராரு, நேரடியாக முதல்வர் ஆகணும்னு எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு. இப்போ சுற்றுப்பயணம் அப்படின்னு மக்களை சந்திக்கிறதுன்னு களத்தில் இறங்கியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறதுலையே தான் அந்த கூட இருக்க 10 பேருமே அந்த ஒரு முடிவில் இருக்காங்க. கூட்டத்தை காமிச்ச அரசியல் அந்த நோக்கத்தை மட்டுமே வச்சுருக்காம அந்த பகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டீங்கன்னா மக்கள் பிரச்சனைகளை குறித்து பேசுங்கிறத என்னோட அறிவுரையாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஆலோசனை எடுத்துக்கிட்டாலும் சரி, அது அறிவுரை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏன்னா எல்லாருமே மக்களுக்காக தான் செயல்படுறோம். நீங்கள் மக்களுக்காக கட்சி தொடங்கியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நானும் மக்களுக்காக தான் கட்சி தொடங்கியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பேசுகிற விதம் எல்லாமே வந்து ஒரு கட்சியை தாக்கியோ ஒரு தனிநபரை தாக்கியோ எனக்கு இவங்க எதிரி, அவங்க எதிரி, இவங்க கொள்கை எதிரி, இவங்க இந்த எதிரி, அந்த எதிரி, பாயசம், வடை, ஆன்டி, அங்கிள் இப்படி பேசி உங்களுடைய நேரத்தை எல்லாம் வந்து வேறு அரசியல் அப்படிங்கிறத ஒரு இளைஞர் கூட்டத்துக்கு முன்பு எப்படி எடுத்துட்டு போகக்கூடாதோ அப்படி எடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கு. ஏன்னா நாளைக்கு களத்தில் வந்து நீங்கள் பேசிட்டு போயிடுவீங்க, அவங்க மற்ற கட்சிக்காரவங்களெல்லாம் எதிரியாக நினச்சிக்குவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது அப்படியே சினிமா க்ரௌடு. இது ஒரு சினிமா போல, இந்த சினிமாவில் நம்ம தலைவர் தான் நம்ம ஹீரோ, நம்ம தாவக தலைவர் ஹீரோ, இப்போ யாரெல்லாம் எதிரின்னு சொல்லியிருக்காங்களோ அவங்களாம் எதிரி அப்படி நினச்சிக்கிட்டு. ஏன்னா சின்ன பிள்ளைங்க, சின்ன பசங்க, 19-20 வயசு பசங்கள்லாம் நிறையா இருக்காங்க. அவங்க மத்தியில் அரசியல் படுத்தாமல் இது போல் நீங்கள் பேசுகிறதுனால நாளைக்கு தெருக்களில் கூட சண்டை வர வாய்ப்பு இருக்குது. சண்டை சச்சரவு, இன்னைக்கு சர்வசாதாரணமாக சட்ட ஒழுங்கு சீர்கேட்டினால கொலை நடக்குது. இது மாதிரியான சம்பவங்கள் நிறைய இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு, அந்த இளைஞர்களுக்கு அரசியல் படுத்துவதை தவற விடாதீங்கிறது என்னுடைய பணிவான கோரிக்கை. ஒரு தொண்டர் வந்து கிரீஸ் தடவி தான் நம்ம மேலே வந்து அட்டாக் பண்ணாமல் இருப்பாருன்னு நினைக்கிறதோ, அல்லது பக்கத்தில் வரவங்களை குண்டுக்கட்டாக தூக்கி வீசுறதோ, இதெல்லாம் வந்து ஒரு தாயாகவே என்னால் பார்த்து சகிக்க முடியல. இன்றைக்கி காலகட்டம் வேறு. இன்றைக்கி நீங்கள் வந்து பழைய காலகட்டம் கிடையாது. பழைய காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் வந்து எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி நாம நினச்சிக்கிறது ரொம்ப தப்பு. அவர் தொடங்கியதே அரசியலில் தான். அவர் வந்து நாடக மேடைகளில், நாடகங்கள் மூலமாக அவங்க தெருக்கூத்து போன்றவற்றிலெல்லாம் நடித்ததே வந்து நிறைய சுதந்திரத்திற்கானது, அப்புறம் அரசியல் சார்ந்தது. இது மாதிரி அவர்களுடைய நடிப்பும் அரசியலும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து தான் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை பயணமே நடந்திருக்கு. நீங்கள் வந்து முழுவதுமாக திரைத்துறையில் திரை வேறு, இது வேறு, இது வேறு, அது வேறு, அதில் சிகரெட் குடிப்பேன், இதில் நான் இப்படி இருப்பேன், நான் அப்படி பேசுவேன், எங்கே போதைப் பொருளை ஒழிக்கணுமே அங்கே நானே போதைப் பொருள் யூஸ் பண்ண, அப்படி ஒரு கல்ச்சரில் நீங்கள் கொண்டுட்டு வரீங்க. ஆனால் அவங்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு பழக்கம், நான் மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குங்கிறதுனால புகையை கூட வாயில் வைக்காமல் நடித்த நடிகர் தான் திரு எம்ஜிஆர் அவர்கள். இப்போ கம்பேரிசனே இருக்கக்கூடாது. கம்பேரிசனே வந்து அவரோட கம்பேர் பண்ணிக்கிறதும் தவறு. தன்னுடைய லாபத்திற்காக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் குறித்தும் வந்து ஒரு நீ எல்லாரையும் பிடிச்சி இழுத்து எல்லாரையும் பற்றி பேசிட்டா எல்லாரும் உங்கள் பின்னாடி வந்துடுவாங்க. யார் ஐடியா கொடுத்தாங்கன்னே தெரியல. முதல்ல உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த பேச்செல்லாம் வரவே வராது. நான் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அந்த மாதிரி பேச்சை தான் எதிர்பார்க்குறாங்களோ? இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அவங்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லைங்க, அது மாதிரிலாம் எதிர்பார்க்கல. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள்ட்ட எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களோட ட்ரெண்ட்லேயே போயே நல்ல அரசியலை சொல்லி கொடுக்கலாங்க. நீங்கள் அப்போ பேசின மாதிரி ரொம்ப நிறுத்தி நிதானமாக அப்படிலாம் பேசினா கேட்க மாட்டாங்க. அவங்க ஸ்டைல்லையே, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஸ்டைல்லையே சூப்பராக பாலிடிக்ஸை டீச் பண்ண முடியும். அந்த வேலையை தான் பார்க்க சொல்கிறேன் நான். நீங்கள் அவங்க ட்ரெண்டுனா அதுக்குன்னு என்ன, அவர் டான்ஸ் ஆடிட்டு ஒரு பாட்டு போட்டுக்கிட்டே இருக்க முடியுமாங்க? அந்த பாட்டு போடுறாங்களே, பாட்டு ஒன்று இட்டுட்டோன்னு சொல்லி பாட்டு போட்டு காமிச்சிட்டு ஒன்று தான் மிஸ்ஸிங். டயலாக் பேசிட்டாரு, பாட்டு போட்டுட்டாரு, ஏதாவது வச்சுட்டு ஒரு ஃபைட் சீன் வச்சு முடிச்சிட்டாங்கன்னா ஒரு படம், ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருக்கும். இதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இதுலேருந்து மாறுங்க, யூட்டிலைஸ் பண்ணுங்க, மாற்றம் வரட்டும், புதிய அரசியல் வரட்டும், நாங்களும் ஏற்றுக்கிறோம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இல்லைங்கிற வருத்தத்தை தெரிவிக்கிறேன். ஓகே, நன்றி. நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.